வணக்கம். இந்த வீடியோல பாசக்கயிறை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பாசக்கயிறு பார்த்த உடனேயே நம்முடைய பயம் நெஞ்ச தொற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு இந்து சமய கடவுளுடைய கையில் இருக்கின்ற ஆயுதம் என்னன்னு சொல்லி பார்த்தா அது பாசக்கயிறு தான். எத்தனையோ இந்து கடவுள்கள் கத்தி, சூளாயுதம், வேலாயுதம், சுதர்சன சக்கரம், கோடாரி இப்படி எத்தனையோ ஆயுதங்களை வச்சிருக்காங்க. ரத்தம் சொட்ட சொட்ட இந்த ஆயுதங்களை எல்லாம் நம்ம பார்த்தா கூட நம்ம எல்லாருக்கும் வராத ஒரு பயம் இந்த பாசக்கயிறை பார்க்கும்போது மட்டும் நமக்கு வருது. அதுக்கு என்ன காரணம்னு நம்ம பார்த்தோம்னா, மற்ற எல்லா ஆயுதங்களையும் சின்ன வயசுல இருந்து ஆண்டவனுடைய படங்கள்லயோ அவர்களுடைய சிலைகள்லயோ நம்ம பார்த்து வந்துகிட்டே இருக்கோம். அது மட்டுமல்லாம அந்த ஆயுதங்கள் எல்லாமே தீயவர்களையும் அசுரர்களையும் கொல்வதற்காக சாமி பயன்படுத்தினாங்கன்னு நமக்கு தெரியும். அதனால அந்த ஆயுதங்களால நமக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்ல அப்படின்னு நம்முடைய மனசுக்கு தெரியும். ஆனால் இந்த பாசக்கயிறை நம்ம பல இடங்கள்ல சின்ன வயசுல இருந்து பார்த்திருக்கவே மாட்டோம். ஏதாவது சில இடங்களில் மட்டும் யமதர்ம ராஜாவுடைய படங்களை பார்க்கும் போது நம்ம பார்த்திருப்போம். இந்த பாசக்கயிறுக்கு நல்லவர் கெட்டவர் அப்படிங்கிற வித்தியாசமே கிடையாது. இந்த உலகத்துல பிறந்த எந்த மனுஷனா இருந்தாலும் இந்த பாசக்கயிறை ஒரு நாள் ஸ்பரிசிச்சே ஆகணும். என்னைக்காவது ஒரு நாள் இந்த பாசக்கயிறு நம்ம தேடி வரப்போது, அது வேகமா வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் அதை பார்த்த உடனே நமக்கு பயம் தொத்திக்குது. சரி, பாசக்கயிறு யாருடைய ஆயுதம் அப்படின்னு நம்ம இவ்வளவு நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? யமதர்ம ராஜாவுடைய ஆயுதம் தான் பாசக்கயிறு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த பாசக்கயிறு யமதர்ம ராஜா மட்டும் தன்னுடைய ஆயுதமாக வைத்திருக்கவில்லை. மேலும் 2 இந்து கடவுள்கள் தங்களுடைய ஆயுதங்களாக வச்சிருக்காங்க. யாரெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, விநாயக பெருமானுடைய ஆயுதமாக இந்த பாசக்கயிறு இருக்கின்றது. வருண பகவானுக்கும் இந்த பாசக்கயிறு ஆயுதமாக இருக்கின்றது. என்னடா இது, பாசக்கயிறு அடுத்தவர்களை கொல்வதற்கு தானே பயன்படுத்தக்கூடிய ஆயுதம். இந்த ஆயுதத்தை காக்கும் கடவுளான விநாயக பெருமான் ஏன் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விநாயகர் இந்த பாசக்கயிறை வச்சு யாரையும் கொல்ல போறதில்ல. விநாயகர் தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து நமக்கு நல்ல வழி காட்டக்கூடிய ஆண்டவர் நமக்கு தெரியும். அந்த பாசக்கயிறினை கொண்டு நம்முடைய தடைகளை எல்லாம் கட்டி நம்முடைய வழியிலிருந்து இழுத்து அதை நீக்கி நம்மை காப்பாற்றுகின்றார் விநாயகர். அதனாலதான் அவருடைய கையிலே இந்த பாசக்கயிறு இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த விஷயத்தை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டதுனால இனிமேல் பாசக்கயிறை பார்த்து நம்ம யாருமே பயப்பட தேவையில்லை. எப்படி கத்தி, ஈட்டி, சூளாயுதம் இதை போல தெய்வங்களுடைய ஆயுதங்களை நம்ம வணங்கி துதிக்கிறோமோ அதே மாதிரியே இந்த பாசக்கயிறையும் இன்னையில இருந்து நம்ம வணங்கலாம். டேய், பாசக்கயிறை பார்த்து பயப்பட தேவையில்லை. அதுவும் ஆண்டவனுடைய ஒரு ஆயுதம் தான் சொல்லி அதோட நீ நுப்பாட்டிக்க. பாசக்கயிறை கும்பிடவே செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நீ சொல்றியே. இதுக்கு முன்னால யாராவது பாசக்கயிறு கும்புறத பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? நமக்கு முன்னால யாருமே பாசக்கயிறை கும்பிட்ட மாதிரி நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே. அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா, பாசக்கயிறை மட்டும் இல்ல, பாசக்கயிறை தன்னுடைய கையிலே தாங்கி இருக்கின்ற யமதர்மனையே நம்ம பலகாலமா கும்பிட்டுக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கோம். இப்படி யமதர்மனையோ பாசக்கயிறையோ கும்பிடுறது நமக்கு ஒன்றும் புதுசு இல்ல. இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, கோயம்புத்தூர்ல வெள்ளலூர்ங்கிற ஊர்ல நொய்யல் ஆற்றங்கரையில யமதர்ம ராஜாவுக்கு ஒரு கோவிலே இருக்கு. அந்த கோவிலும் இன்னைக்கு நேத்துக்கு உருவானதில்ல. சுமாரா 300 வருஷமாகவே இந்த யமதர்ம ராஜாவுடைய கோவில் இருக்கின்றது. இந்த கோயிலை யாரு கட்டினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு நாள் அந்த பகுதியிலே வாழ்ந்த நஞ்சப்ப தேவர் அப்படிங்கிற ஒரு ஐயாவுடைய கனவிலே யமதர்ம ராஜா வந்து தனக்கு இந்த இடத்திலே ஒரு ஆலயத்தை எழுப்ப வேண்டும் அவர் கேட்டுக்கிட்டதாகவும், அந்த இடத்தை தேடி போய் அந்த நஞ்சப்ப தேவர் ஐயா ஆராய்ச்சி செய்யும் போது அந்த இடமானது ஒரு பிராமணருக்கு சொந்தமாக இருந்ததாகவும், அவரிடம் தான் கண்ட கனவினை விளக்கி கூறி அவரிடமிருந்து அந்த நிலத்தை பெற்று யமதர்ம ராஜாவுக்கு கோவில் எழுப்பினார்னு சொல்லப்படுது. மற்ற எல்லா கோவில்களிலும் நடப்பது போன்று பூஜைகள் இந்த கோவிலிலே நல்ல நேரங்களில் நடப்பதில்லை. ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 12:30 மணிக்கு யமகண்ட நேரத்தில் இந்த கோவில்ல பூஜைகள் நடக்கின்றது. எருமை மாட்டு வாகனத்தின் மீது யமதர்ம ராஜா கம்பீரமாக அமர்ந்து தன்னுடைய கையிலே பாசக்கயிறு கொண்டு பக்தர்களுக்கு இங்கே அருள் பாலிக்கின்றார். இப்படி கோயம்புத்தூர்ல வெள்ளலூர்ல மட்டும் கிடையாது, தஞ்சாவூர்ல இருக்கின்ற திருச்சிற்றம்பலத்திலையும் யமதர்ம ராஜாவுடைய கோவில் இருக்கின்றது. சரி, மற்ற தெய்வங்களை பார்க்கும்போது எங்களுக்கு உடல் நலத்தை கொடுங்க, செல்வத்தை கொடுங்க, எங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுங்க நம்ம வேண்டிப்போம். யமதர்ம ராஜாவை பார்த்து என்ன வேண்டது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வேற எண்ணத்தை தான் நம்ம பெருசா கேட்ட போறோம். யமதர்ம ராஜா, உன்னுடைய கையில் இருக்கின்ற பாசக்கயிறு என்னை மட்டும் கொஞ்சம் லேட்டா பிடிக்கட்டும் சாமி அப்படின்னு அன்போட வேண்டிட்டு வருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தொட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.